நேர் வழியில போனா ரொம்ப நாள் ஆகுமே, இப்படி ஆகுமே, அப்படி ஆகுமே, இத்தனை கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, குறுக்கு வழியில போலாமே, இவங்க தான் ஈஸியா வாங்கி குடுத்துடுறாங்களே, அப்படின்ட்டு நெறைய பேரு இந்த மாரி இருக்கிறதுனால தான், நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த ஊழல் பெருகிக் கொண்டே போகுது. நம்பர் 2 விரும்புவதை ம் விரும்புவதை விரும்பிய நேரத்தில் பெறுவதற்கு இந்த குறுக்கு வழி. நம்ம எத நெனைக்கிறோமோ, எத நம்மளுக்கு வேணுமோ, குறுக்கு வழியில போய் பெற்றுக்கலாமா? குறுக்கு வழியில குறுக்கு வழியில இந்த ஜாப வாங்கிக்கலாமா? குறுக்கு வழியில போய் நம்ம படிக்கலாமா? குறுக்கு வழியில போயிட்டு நம்ம அந்த சீட்ட வாங்கிடலாமா? குறுக்கு வழியில போயிட்டு நம்ப இத சாதிக்கலாமா? இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் ஊழல் ஒழியவே ஒழியாது. கண்டிப்பாக நாம் யோசிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். 3வது காரியம், ஒரு இது ஒரு சுலபமான, ஈஸியான வழியாக இருக்கிறது. இதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை என்று நமக்கு தோணலாம். நெறைய பேருக்கு நம்ம அப்படி நெனைக்கிறோம் நெறைய பேரு. இதுதான் வழி போல, வேற வழியே இல்ல போல. இதுதான் ஈஸியான வழியா இருக்குது, சுலபமான வழியா இருக்குது. இந்த வழியில நம்ம எடுத்துக்கலாம். 4வது காரியம், லஞ்சம் கொடுத்து தான் வேலை ஆகும். நெறைய பேர் நம்ம நெனைக்கிறோம்ல, லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும். வேற வழியே இல்ல. நம்ம இந்திய தேசத்துல லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும். ஒரு ஒரு காரியத்துக்கும் லஞ்சங்க. ஒரு காரியத்துக்கும் லஞ்சம். ரொம்ப ரொம்ப அநேகர் பேசியிருந்தாலும், நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த லஞ்சம் வாங்குறவங்கள பத்தி, கட்டிங் வாங்குறவங்கள பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும். நாளடைவில அது ஒரு அ சகஜமான ஒன்றாகி, வாழ்க்கையில அத பழகிக் கொள்கிறார்கள். ஒரு சகஜமா ஆயிடுது அது வாழ்க்கையில. அத அப்படியே பழகிக்கிறாங்க. கொடுக்கிறவங்க. கொடுக்கிறவங்களுக்கு அது மைண்ட்ல செட் ஆயிடுது. ஓ! இப்படி குடுத்தா தான் போல, வேற வழியே இல்ல. அந்த லஞ்சம் வாங்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இது செஞ்சு குடுக்கட்டா உங்களுக்கு? அத செஞ்சு குடுக்கட்டா உங்களுக்கு? இது என்ன ஒரு அன்பு என்ற முறையில, ஒரு உதவி செய்யணும்னு என்ற முறையில வரமாட்டாங்க. இவங்க கிட்ட இத செஞ்சா லஞ்சம் கிடைக்குமா? அப்படிதான் வராங்க. நல்லா யோசிங்க. எப்படியெல்லாம் பேசி வருவாங்கன்னு நல்லா யோசிங்க. 4வது காரியம். 5வது காரியம். 4 பேருக்கு மத்தியில கௌரவமான வாழ்க்கை நடந்து, லஞ்சத்திற்குள்ளாக தான் தஞ்சம் புக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். லஞ்சத்துக்குள்ளாக தான் தஞ்சம் புக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 4 பேருக்கு மத்தியில கௌரவமா வாழணுமா? லஞ்சம் குடு, அவன காசு குடு, இவனுக்கு காசு குடு, நம்மளுக்கு காசா இல்ல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது, எப்படி லஞ்சம் ஒழியும் நம்மளுடைய நாட்ல? யோசிச்சு பாருங்க. லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு வழியே இல்ல. லஞ்சம் குடுக்கிறவங்க இருக்கும்போது, லஞ்சம் வாங்குறவங்க எப்படி ஒழிவாங்க? லஞ்சத்த ஒழிக்க முடியுமா? லஞ்சம் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே! ஆனா, இது ஒரு ஒரு அவேர்னஸாக நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம ஏன் லஞ்சம் குடுக்கணும்? லஞ்சம் இல்லாத ஒரு நாடா நம்ம மாத்த முடியாதா? சமுதாயமாக மாத்த முடியாதா? என்று யோசிக்கணும்.